என்று ஒன்று இருக்கிறதா, விதியை வெல்ல முடியுமா என்ற தலைப்பில் உள்ள திருமந்திர பாடல்களையும் அதற்கு வலுவூட்டக்கூடிய மற்ற இலக்கியங்களையும் பார்க்க போகிறோம். முதலில் விதி என்று ஒன்று உள்ளதா? சிலப்பதிகாரம் என்ன சொல்கிறது? அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சொல்லுதா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். எழுதி எழுதி சென்றாலும் விதியை மாற்ற முடியாது, அது வழியை தன்னுடைய வேலையை காமித்து விடும் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். அது ஈஸியானது. அரசியல் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தர்ம தேவதை அவர் தண்டித்து விடும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், கற்பில் சிறந்தவர்களை உயர்ந்தவர்கள் பாராட்டுவார்கள், அவர்கள் அழியா புகழோடு இருப்பார்கள்ங்கிறது அடுத்தது. அடுத்ததுதான் இந்த விதியை பற்றி உள்ளது. ஊழ்வினை உறுத்து ஊட்டும். நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணமாக நாம் அனுபவிக்க வேண்டியவைகள் விதிப்படி வந்தே சீரும் என்று இளங்கோவடிகள் சொல்றார். இளங்கோவடிகள் இப்படி சொல்லிட்டாரு. கம்பர் என்ன சொல்றாரு? ராமர் வாயிலாக கைகேயி வரம் பெற்று ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யும் பொழுது நம்ம லக்குன் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு கைகேயி திட்டுறாரு. அப்போ லக்குனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்கிறார், கம்பர் வச்சிருக்காரு. ராமர் அறிவுரை சொல்ற மாதிரி, நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை. நல்லா கேட்டுடுங்க. நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை. ஒரு ஆத்துல தண்ணி போகாம இருக்கிறது ஆத்தோட பிழை கிடையாது, அற்றே. அது மாதிரிதான் பதியின் பிழையன்று. பதினா தசரதனோட பிழை கிடையாது, நம்மளை காட்டுக்கு அனுப்புறது. பதியின் பிழை என்று. பயந்து நம்மை புறந்தவள் மதியின் பிழை என்று. நம்ம பெற்றெடுத்த கைகேயினுடைய அறிவின் பிழையும் இல்லை, புரியுதா? மகன் பிழையும் அன்று, பரதனுடைய பிழையுமே இல்லை. மைந்தா, என்னுடைய மைந்தனை போன்ற லக்குவனே, விதியின் பிழை, நீ இதற்கு என்ன வெகுண்டனை என்றான் ராமன். அது விதியினுடைய பிழையினாலதான் நம்ம வந்திருக்குமே தவிர நம்ம கையேயை நீ குறை சொல்லாத, தசரதனை குறை சொல்லாத, பரதனை குறை சொல்லாதன்னு சொல்லி விதிதான் காரணம் என்பதை ராமன் வாயிலாக கம்பன் சொல்கிறார். அப்ப விதி உட்பட்டுதான் அவதார புருஷனான ராமனே அந்த காலத்துல வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார். ஏன்னா விதியின் காரணமாக, தேவர்களுடைய வரத்தின் காரணமாக அவன் வனவாசம் வரவேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் வந்தான். வந்துதான் நிறைய அரக்கர்களை கொன்றளித்தாரு, நிறைய பேருக்கு மோட்சம் கொடுத்தாரு. அது அவருடைய விதிப்பயன். அப்ப விதி உள்ளது என்பதை இளங்கோவடிகள் ஆணித்தரமாக சொல்கிறார், கம்பர் ஆணித்தரமாக சொல்கிறார். அடுத்து ஔவை என்ன சொல்றா? அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னைக்கு அந்த காரியம் ஆக வேண்டும் என்று விதி எழுதி வைத்திருக்கிறதோ அன்னைக்குத்தான் ஆகும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா. எப்படி உயர்ந்த மரங்கள் எல்லாம் அந்த பருவம் வந்தாத்தான் பழுக்குமோ, அது மாதிரி நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது என்னைக்கு நடக்கணுங்கிற விதி இருக்குதோ அன்னைக்கு தான் நடக்கும். நடக்கணுங்கிற விதி இல்லைன்னா நடக்காமலே போயிடும் எல்லாம் சொல்றாங்க. அப்போ விதி நம்மளுக்கு வழி நடத்தக்கூடிய வலிமை வாய்ந்தது என்பது நமக்கு தெரியுது. அப்ப இந்த விதியை வெல்ல முடியுமா? வெல்ல முடியும். இந்த விதியை பத்தி திருமந்திரம் என்ன சொல்லுது? ஏன்னா எல்லாமே நம்ம திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் பேசிக்கிட்டு வரேன். திருமந்திரம் என்ன சொல்லுது? ஆவன ஆவ, அழிவ அழிவன, போவன போவ, புகுவ புகுவன, காவலன் பேர்நந்தி காட்டித்து கண்டவன், ஏவன செய்யும் இளங்கலையோனே. ஆகக்கூடிய காரியங்கள் ஆகும், அழியக்கூடிய காரியங்கள் அழிந்துவிடும். நம்ம எதுல வெற்றி பெறணும்னு நினைக்கமோ அது வெற்றி பெறணும்னு விதி இருந்தா வெற்றி பெறுவோம், தோல்வி வரணும்னு விதி இருந்தா தோல்வி பெற்று தான் ஆகும். போவன போக, தொலைய வேண்டிய பாவங்கள் போகும். பூவன போக,
புதுசா பாவங்கள் ஏதாவது புகுன்னா புகுந்துதான் ஆகும். அப்ப இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இது வந்து எம்பெருமான் இறைவனான சிவனுடைய கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நீ கட்டளையை படி வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று திருமந்திரமும் விதியை பற்றி கூறுகிறது. அப்ப இந்த விதியை வெல்லவே முடியாதா அப்படின்னா வெல்ல முடியும். விதியை வெல்ல முடியும். வெல்ல முடியுங்கிறதுக்கு உதாரணம் தான் வந்து மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனுக்கு வந்து 16 வயது தான் ஆயுளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 16 வயது முடிந்தவுடன் வந்து யமன் அவருடைய உயிரை கொண்டு போவதற்கு வந்தான். அந்த மார்க்கண்டேயன் அமிர்த கடேஸ்வரரை பற்றி கொண்டிருந்தார். பற்றி கொண்டிருக்கும் பொழுது யமனால் கொண்டு செல்ல முடியவில்லை. சிவனே யமனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயனை என்றும் நூறாக்கினார். அப்பன் விதியை வென்றவன் மார்க்கண்டேயன். சத்தியவானுடைய உயிரை யமதர்மன் கொண்டு போனான். அப்போ சாவித்திரி வந்து காமாட்சி அம்மனை நோக்கி தவம் இருந்து சத்தியவான் உயிரை மீட்டிருக்கிறாள். அப்ப இறை வழிபாட்டினால் விதியை வெல்ல முடியும். இறை வழிபாட்டினால் விதியை வெல்ல முடியும். விதி என்று ஒன்று இருக்கிறது. விதியை வெல்ல முடியும். அதற்கு இடைவிடாது பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் வந்து திருமந்திரம் சொல்லுது, ஔவையார் சொல்றாங்க, திருக்குறள் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அதை சொல்றதுதான் வந்து நம்ம வாழ்க்கை தத்துவமாக இருக்குங்கிறத இன்னைக்கு எடுத்திருக்கோம். திருவள்ளுவர் முதல்ல என்ன சொல்றாரு? ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உகற்றுபவர். எவன் வந்து தொடர்ந்து வைராக்கியத்தோட முயற்சி செய்து கொண்டும் இறைவனர்வோடும் இருக்கிறானோ அவன் விதியை வெல்வான். யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றார். அடுத்து நம்ம திருமூலர் என்ன சொல்றாரு? விதிவெளி அல்லது வேலையு உலகம். விதிவெளி அல்லது வேலையு உலகம். விதிவெளி இன்பம் விருத்தமும் இல்லை. விதிவெளி இன்பம் விருத்தமும் இல்லை. துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும். துதிவழி நித்தலும் சோதிப்பிரானும் பரிவழி காட்டும் பகலவனாமே. விதியின் காரணமாகத்தான் வந்து இன்பம் வருது, துன்பம் வருது, எல்லாம் வருது. இந்த உலகம் முழுதுமே விதியினால் ஆட்பட்டது. ஆனால் நீ ஒளி வடிவாக உள்ள இறைவனை அன்றாடம் வழிபாடு செய்வேயானால் அது சூரியன் வந்து பகல் நேரத்தில் வெளிச்சம் நம்மளை வழிகாட்டுவது போல நம்மை வழிகாட்டி அந்த விதியிலிருந்து அப்பாற்பட்டு செல்ல வைத்து கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. இன்னொரு பாட்டிலையும் தெளிவா வலியுறுத்தி சொல்றாரு. தன்னை அறியும் தத்துவ ஞானிகள், தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச அவிழ்ப்பார்கள். முன்னை வினையின் முடிச்ச அவிழ்ப்பார்கள். பின்னை வினையினை பிடித்து பிசைவார்கள். பின்னை வினையினை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே. நீ வந்து உன்னுடைய மனம் முழுவதும் மூளை முழுவதும் சிவநிந்தனை சிவசிந்தனையோட இருந்தீர்களானால் நீ வந்து முன்னை வினைப்பயனை வந்து அகற்றி விடலாம். அடுத்து வரக்கூடிய வினைப்பயனை வந்து சேராமலும் காப்பாற்றி விடலாம். அப்ப விதியை வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. அப்ப விதியை வென்றுவிட வேண்டும் என்றால் நம்ம வந்து இடைவிடாது இறை சிந்தனையோட இருக்க வேண்டும். சிவாய நமவன என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றார். நீ வந்து உனக்கு பிடித்த ஏதேனும் ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டு அந்த இறை சிந்தனையோடையே இருந்தேயானால் நீ வந்து விதியை வென்று விடலாம். அப்படி இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த விதியே வந்து உன்னுடைய மூளையாக செயல்பட்டு உன்னை எப்படியெல்லாம் கொண்டு செலுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் செலுத்திவிடும். விநாசகாலை விபரீத புத்தி என்ற மாதிரி ஆகிவிடும். அப்ப இறை உணர்வுடன் இருந்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கண்டேயர் உதாரணம், சத்தியவான் சாவித்திரி கதை உதாரணம். அதை வந்து திருமந்திரமும் வந்து ஆணையிட்டு கூறுகிறது. நீ வந்து சென்னியில் வைத்த சிவனர்களால எப்பவுமே இருந்தேன்னா வந்து விதியை வென்று விடலாம் என்று சொல்லுகிறது. அவன் வந்து சூரியன் வழிகாட்டுவது போல நம்மளை வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. அவர் ஊழ்வினையை வென்று விடுவார்கள் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாத உகற்றுவோர் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. ஔவை சொல்றாரு. இவ்வளவு பேர் சொல்லும் போது நம்ம விதியை வெல்ல மாட்டோமா? வென்று விடலாம். செய்ய வேண்டியது என்ன? ஏதேனும் ஒரு இறை நாமத்தை பற்றி கொண்டு இறையை பற்றி கொண்டு இறை சிந்தனையுடன் நாளும் பொழுதும் இருந்தீர்களானால், இறை சிந்தனையுடன் உங்களது வேலையெல்லாம் செய்தீர்களானால் நீங்கள் விதியை வென்று விடலாம். என்றைக்கும் இறைவனுடைய அறிவை சேர்ந்து விடலாம். நம்ம இந்து மத தத்துவத்தின்படி பரத்திலிருந்து பிரிந்த
ஜீவாத்மா பரத்தை வந்து அடைந்தே தீரும். அதனால அதுக்குரிய வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விதியை வெல்லலாம். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் ஏதேனும் ஒரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள். அடிக்கடி நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 21,600 முறை சுவாசிக்கிறோம். ஒவ்வொரு சுவாசத்திலும் நாம் வந்து ஏதேனும் ஒரு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.